Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான முறையில் அவரைக்காய் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இப்போ அவரைக்காய் சீசன்றதுனால இந்த அவரைக்காயை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது இந்த ஹல்வா. அவரைக்காயோட பச்சை வாசனை எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா சுவையா இருந்தது. வாங்க இந்த அவரைக்காய் ஹல்வாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை அவரைக்காயை எடுத்திருக்கேன். இந்த அவரைக்காயில தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்பதான் நல்லா மேல் தோல் உரிக்க வரும். இப்போ இதோட மேல் தோலை லைட்டா இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா தோல் மேல நைஸா வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா அவரைக்காயும் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உரிச்ச அவரைக்காயை 250 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வச்சுட்டேன். முதல்ல நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த நெய்யோட அவரைக்காய் பருப்பை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்படி ஃப்ரை பண்ணோன்னா அவரைக்காயோட பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ 250 ml பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அவரைப்பருப்பு இந்த பாலில் நல்லா வேகட்டும். இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி வரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டி இந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை இந்த நெய்யோடவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அவரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ குங்குமப்பூவை பாலில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணிய ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, கொஞ்சமா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வர ஆரம்பிக்குது. பேனில் வந்து அல்வா ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அல்வா வந்து நல்ல லைட் ப்ரௌன் கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அவரைக்காய் அல்வா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.